அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகள் அதிர்ச்சி அளிக்கும் உலகை திடவின் வாக்குமூலம். விரிவாக பார்க்கலாம். திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது. முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கேகாலைச் சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகேதென்ன கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலகேதென்ன சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள டன்ஜன் மற்றும் கேன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்திருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்படி நிசாந்த உலகேதென்ன அளித்த அறிக்கையின்படி அட்மிரல் சோமதிலக்க திசாநாயக்க மற்றும் அட்மிரல் திசர சமரசிங்க ஆகியோர் அப்போதைய கடற்படை தளபதிகளாக பணியாற்றியுள்ளனர். மேலும் முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே ரியர் அட்மிரலாகவும் அந்த காலகட்டத்தில் திருகோணமலை கடற்படை முகாமின் கிழக்கு தளபதியாகவும் பணியாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய திருகோணமலையில் உள்ள கடற்படை மற்றும் கடல்சார் அகாடமியின் வளாகத்தில் அமைந்துள்ள நிலத்தடி சிறைச்சாலைகளை ஆய்வு செய்வதற்கு அப்போதைய கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் சோமதிலக திசாநாயக்கவிடம் அனுமதி பெறப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. மேலும் உலகேதென்ன கடற்படை புலனாய்வு இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் டிபி பிரேமரத்ன துணை புலனாய்வு இயக்குநராக பணியாற்றியதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பிரசன்ன கேபகே சிறப்பு கப்பல் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றினார் என்று அவரது அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதன்படி சாந்த பண்டார என்ற நபரின் காணாமல் போனது தொடர்பாக நிசாந்த உலகேதென்ன வழங்கிய வாக்குமூல தகவல்களின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வுத்துறை தனது எதிர்கால விசாரணைகளை மேலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. மேலும் முன்னாள் கடற்படை தளபதிகள் மற்றும் அதன் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பிற மூத்த அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள டன்ஜன் மற்றும் கேன்சைட் நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனி நபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. மேலும் எதிர்காலத்தில் இந்த வழக்கில் மேலும் முக்கிய தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை நடத்தி வருகின்றது. மேற்கூறிய அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பெறுவது சம்பந்தப்பட்ட காலகட்டத்தில் நடந்த நிகழ்வுகள் குறித்த முழுமையான தகவல்களை பெறுவதில் ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக பல குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் போலீஸ் விசேட அதிகாரிகளும் குவிக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோத தடுப்பு காவல் மற்றும் காணாமல் போனதற்கு காரணமாக அனைத்து தரப்பினருக்கும் எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. திருகோணமலை கடற்படை தளத்தின் நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்ததான வாக்குமூல தகவல்களே இவ்வாறு வெளிவந்து அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.